கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற்ற உயர்த்த கர்த்தனை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரை வீட்டில் இருந்தவாறு எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தனை கொடுப்பீராக. உம்முடைய பரலோக மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் பகிர்ந்து பிட்டளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கர்த்தனை பேசுவீராக, இடைபடுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொண்டு இடைபடுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து. முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி மறைந்து மறைந்து விசுவாசி. எல்லா காரியங்களையும் ஊற்றி நம்ம சொல்ல போறோம். அல்லேலூயா, 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 எல்லா மனிதரும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே.
மனிதர்க்கும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எங்கள் இதயத்தில் உம்மை படைக்கின்றோம் உம் ஆசீர்வே சேர்ந்து சொல்லமா அல்லேலூயா 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 ஆமென் சேர்ந்து சொல்லுமா அல்லேலூயா 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 சொல்லாமா இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். The title of the sermon that we are about to meditate on today is Word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை. The Word of the Lord. வாசிங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். We're going to read 2 Kings chapter 7 verse 1. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Then Elisha said, Hear the word of the Lord. Thus says the Lord, tomorrow about this time a seah of flour shall be sold for a shekel, and 2 seahs of barley for a shekel, at the gate of Samaria. இந்த இடத்திலே தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மூலம் கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறதை நாம் பார்க்கலாம். God's word was brought through the prophet Elisha in this situation. அந்த வார்த்தைகள் வருகிற சூழ்நிலை சற்று வித்தியாசமான சூழ்நிலை. The situation in which the word of God came through was very different. நகரம் அந்த நேரத்திலே முற்றுகை போடப்பட்டிருந்தது. The city was under siege. அப்படி முற்றுகை போடப்பட்டிருக்கும் பொழுது அந்த நகரத்திலே இருக்கிற நிலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். When a city is under siege and lockdown, you are aware of how that looks like. ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. There is a great famine. பாருங்கள், அந்த பஞ்சம் ஏற்படும் பொழுது அதன் மத்தியிலே ஜனங்கள் விரும்பாத சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறதை பார்க்கலாம். And in such an unfavorable and a hated situation, the word of God appears. பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், Here's what the word of God says. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்றதாக சொல்லுகிறது. The word of God says that something supernatural is about to take place. பாருங்கள், சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வரும் பொழுது அந்த அவருடைய வார்த்தைகளாலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது அவர் செய்ய போகிற காரியங்களை நம்மிடத்திலே அவர் சொல்லும் பொழுது நம்மால் அவர்களை நம்ப முடியாது. Oftentimes when we have contradictory and unfavorable situations and the word of God comes to us and says the things that are about to happen, oftentimes we are not able to believe those things. பாருங்கள், காரணம் சூழ்நிலை எதிராய் காணப்படுகிறது. The reason being the circumstance is unfavorable and contradictory. இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தைகள்
உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்பதாக வரும் பொழுதுதான் அவளால் நம்ப முடியவில்லை. And in such a situation, when the word of God came forth saying that there's going to be a surprise, a great thing waiting for you, they were not able to believe that. அந்த காலம் பாருங்கள், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாவத்திலே சிக்குண்டிருந்த யோராமின் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்று 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். We read in chapter 3 in the first 3 verses that the word of the Lord came during the reign of Joram, who did evil in the eyes of the Lord. அந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் சில சூழ்நிலைகள் காணப்படுகிறது. There are a lot of situations that arose due to the sin of the people. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வரும் பொழுது ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. But when the word of the Lord came forth, there's a huge miracle that takes place. கர்த்தருடைய வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்றியது. The words of the Lord changed the situation. விசுவாசிக்கிறீங்களா? You believe that? கர்த்தருடைய வார்த்தைகள் இறங்கி வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும். When the words of the Lord came forth, situations will change. பாருங்கள், அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு கொடிய பஞ்சம் அந்த இடத்துல இருந்ததாக பார்க்கிறோம். We read in 2 Kings chapter 6 verses 24 and 25 that there was a great famine. பாருங்கள், சமாரியாவிலே கொடிய பஞ்சம். There was a great famine in Samaria. இப்பொழுதும் கூட இந்த காலகட்டத்திலும் கூட நாம் எல்லாரும் வீடுகளிலே அடைபட்டிருக்கிறோம். And even in this time we are locked down in our houses. அநேகர் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். A lot of people are isolating themselves. அதனாலே பல சூழ்நிலைகள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. And due to that situation there are a lot of consequences that we have to face. பாருங்க, ஜனங்கள் விரும்பாத ஒரு சூழ்நிலை. A situation where people hated it. பாருங்க, சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. Circumstances and situations are changing. இந்த பெரிய அந்த நெருக்கடி நிமித்தம் அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் ஏற்படுகிறதை பார்க்கலாம். And in this time of struggle we see that there is a great famine that takes place. அந்த பஞ்சத்தின் நிமித்தம் ஒரு பெரிய உணவு பற்றாக்குறை, ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. And due to this famine there was lack of food and also great economic struggle. நாமும் கூட ஒரு பெரிய நெருக்கடியிலே காணப்படுகிறோம். We are in an economic in a struggle situation right now. நாம் சில வேளைகள் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் தான் நமக்கு வரவுகள் வரும், பணம் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும் பொழுது வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை, ஒரு விரும்பாத ஒரு சூழ்நிலை. A lot of times we have to leave our house and go outside in order to make a living and earn money, but we are in a situation where we're not able to leave the house. பஞ்சத்து நிமித்தம் பொருளாதார நெருக்கடி, A great economic struggle due to the famine. பாருங்க, ஒரு விலை ஏற்றம் பயங்கரமாக விலை ஏறி காணப்படுகிறது. There was an inflation in the prices of the markets. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது இந்த விலைக்கு விற்கப்படும் நாளைக்கு என்று சொல்லும் பொழுது அவர்களால் நம்ப முடியவில்லை. When the word of the Lord came forth saying this thing is going to be sold at this price, they were not able to believe that. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியிலே ஜனங்கள் காணப்பட்டார்கள் சமாரியாவிலே. That was the intensity of the struggle that people were living in Samaria. நம்முடைய சூழ்நிலைகள் இதே போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். We might be facing very similar situations. அந்த சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு சென்றது என்று பார்க்கும் பொழுது We see to what extent were these situations gone worse. இரண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Read 2 Kings chapter 6 verse 33. அவர்களோடே அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். While Elisha was still saying this, the messenger arrived. And the king said, all this misery is from the Lord. Why should I wait for the Lord any longer? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த சூழ்நிலையுடைய தாக்கம் எப்படி காணப்படுகிறது என்றால், பாருங்க, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அற்றுப்போகும் அளவுக்கு அந்த சூழ்நிலையின் உக்கிரம் காணப்படுகிறது. This was the impact of the situation. Due to the situation, the intensity of the trial increased while faith and trust in God decreased. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று
தேவன் செய்வார் என்று காத்திருந்தது போதும் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. The king says, why should I wait for the Lord any longer? The experience of waiting for the Lord was almost coming to an end and giving up. பார்க்கிற ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்ன தெரியுமா? Here's an interesting thing that we see. அந்த 6ஆம் அதிகாரத்தின் கடைசி 33ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை காணப்படுகிறது. And we see these words at the end of the 6th chapter. ஆனால் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. And we see the first verse of the 7th chapter that the word of the Lord comes forth. கர்த்தருடைய வார்த்தைகள் வந்தவுடனே சூழ்நிலைகள் மாறுகிறது. As soon as the word of the Lord came forth, the situation changed. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வார்த்தைகள் சூழ்நிலையை மாற்றும். Even in our lives, when the word of the Lord comes forth, our situations will be changed. அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது நாம் எவ்விதமாக ஆவிக்குரிய நிலையிலே நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய அந்த நிலைகள் காணப்பட வேண்டும், எப்படி மாற வேண்டும், எப்படி நம்மை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். And today we're going to meditate on when the word of the Lord comes forth in our lives, what should our characteristic and what should our attitude and spirituality be in those situations. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது எப்படி கிரியை செய்யும், அந்த சூழ்நிலை எப்படி மாற்றும், அதே இடத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள் குறித்து நாம் சற்று தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Let us see how God's word works and also how it changes the situation and what are the necessary spiritual attitudes and the characteristics that we ought to have. வாசிக்கலாம். முதலாவதாக சூழ்நிலை எப்படி மாறினது என்று வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். How did the word of the Lord change the situation? Let us read 2 Kings chapter 7 verse 2. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். So an officer on whose hand the king leaned answered the man of God and said, Look, if the Lord would have made windows in heaven, could this thing be? And he said, In fact, you shall see it with your own eyes, but you shall not eat of it. 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது. We see in chapter 7 verse 1 that the word of the Lord comes forth. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? Here's what God expects. அவருடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். God expects us to believe and have faith in his words directly. நம்மால் நம்ப முடிகிறதோ நம்ப முடியவில்லையோ அது வேறு. Regardless of if we can believe it or not. ஆனால் நாம் அப்படியே விசுவாசிக்க But வேண்டும். we have to completely believe the words of God. அங்கே இருந்த ராஜாவின் பிரதானி ஒருவன் அதை பார்க்கிறான். We see an officer here. அவன் அந்த வார்த்தைகளை கேட்கிறான், ஆனால் நடக்கிற காரியங்களை பேசுகிறான். He hears these words that comes from God, but he talks about the things that are happening around him. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் அது நேரடியாக வரும். A lot of times in our lives, God's words comes forth directly to us. ஆண்டவரே, இதெல்லாம் இப்ப நடக்க சான்ஸே இல்ல ஆண்டவரே. And we tend to say, God, this probably won't happen now. அந்த நீர் சொல்ற வேலை எனக்கு இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆண்டவரே. God, the things that you are promising right now, I definitely won't be able to get those things. படிப்பும் இல்ல, ஞானமும் இல்ல. I don't have the education or the wisdom for those things. அதெல்லாம் பின்னால பார்க்கலாம் ஆண்டவரே. We'll see later, oh God. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் என்றைக்கு நம்ப முடியாததா தான் வரும். A lot of times, most times, God's words comes to us, it is often unbelievable. ஆனால் அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். But we ought to accept those things, those words directly. கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது முதலாவது நமக்கு வேண்டியது விசுவாசம். When the word of the Lord comes to us, the first thing that we need is faith. என்ன விசுவாசம் என்றால், எதிர்மறையான சூழ்நிலையில் கூட அவருடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். What type of faith? Even in contradictory and unfavorable situations, that his words will come to pass. என் சூழ்நிலைகள் மாறும் என்று விசுவாசிக்க வேண்டும். A faith in believing that my situation will change. கர்த்தருடைய வார்த்தை இந்த பிரதானியை போல விமர்சிக்க கூடாது. We should not be contending and thinking about the word of the Lord just like this officer. அப்படியே விசுவாசிக்க வேண்டும். We ought to believe it just like it. கர்த்தருடைய வார்த்தைகள்
நிச்சயம் நிறைவேறும். God's words, they will truly come to pass. அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு பெரிய விசுவாசம் அவசியமா இருக்கிறது. When we receive those words, we need to have great faith. அந்த வார்த்தைகள் நம்ப முடியாத சூழ்நிலையிலே காணப்படும். A lot of times those words will always be words that you are not able to believe. என்றாலும் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Regardless, we ought to believe and have faith. 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் நடக்க போகிற அற்புதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. We see the first verse of chapter 7 about this time tomorrow, the things that are about to happen. நாளைக்கு இந்நேரம் About this time tomorrow. அப்படி திகிதித்து சொன்ன உடனே அவங்களால நம்ப முடியல. அதுபடியா ஒரு 10 நாள் கழிச்சு சொன்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு எப்படி நடக்க முடியும்னு ஒரு அவிசுவாசம் மேற்கொள்கிறது. When the prophet said that these things were about to happen tomorrow this time, they were not able to believe it. They said maybe a few days later, but tomorrow they had lack of faith. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் சொல்லுகிறதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க முடியாத நிலையிலும் கூட. Even in our lives, even if we receive the word of God and we are in a place we're not able to believe it, we should have faith. இந்த சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? Here's one thing that we learn from this history. விசுவாசிக்க முடியாவிட்டால் அமைதியா இருக்கணும். If we are not able to believe in that situation, remain silent. ஏன்னா கர்த்தர் அந்த 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொன்னது 7:16 அப்படி நிறைவேறுகிறது. Why should we do that? Because we see that whatever was prophesied in verse 1 definitely comes to pass in verse 16. வாசியுங்கள் 7:16 வாசியுங்கள். In verse 16, let's read that. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. Then the people of the Samaria rushed out and plundered the Aramean camp. So it was true that 6 quarts of choice flour were sold that day for 1 piece of silver, and 12 quarts of barley grain were sold for 1 piece of silver, just as the Lord had promised. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தையின்படியே. It says just as the Lord had said. கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. And just as the Lord had said, things came to pass. கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது என்ன ஒரு நோக்கத்தோடு வருகிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை பெருகச் செய்யும்படியாக அவர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அது வருகிறது. We see the purpose of the word of the Lord to come forth in our lives is for our faith to increase and for us to experience miracles in our lives. அப்படி வார்த்தைகள் வரும்பொழுது சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்படும். When his words come forth, situations might be different. ஒன்றுமே நடைபெறாது. Nothing will be taking place or nothing will be happening. எல்லாம் அப்படி கிணத்துல போட்ட கல்லு போல காணப்படும் பொழுது நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவார், நம்மால் நம்பவே முடியாது. Things might seem as nothing as there's nothing that's going to make any progress, but God will promise saying I'm going to do these things. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். But what we have to do is to have faith in the word of God. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். And what is impossible to man is possible by God. நம்மால் கூடாது. We're not able to do these things. நம்மால் அதை செய்ய முடியாது. It is impossible for us to carry out those things. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். But he who is in me is greater. He who is in you is greater than he who is in the world. சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாக He is இருக்கிறார். able to do all things for us. அவர் வார்த்தைகள் வருவது எதற்காக தெரியுமா? And why does his word come forth? நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்யும்படியாகவே அவருடைய வார்த்தைகள் வருகிறது. His words come forth to build up and increase our faith. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை பெருகச் செய்யும்படியாகவே அவருடைய வார்த்தைகள் வருகிறது. I believe that God's word has come forth in our lives, and the purpose is for us to have stronger faith in our lives. கேட்கிற செய்திகள், பார்க்கிற செய்திகள், பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கலாம். A lot of times the things we see and the things we hear might be contradictory to what God is saying. நாளை இந்நேரத்திலே என்று கர்த்தர் சொன்னாரே, Just like when God said about this time tomorrow, நிறைவேற வாய்ப்பே இல்லை. there is no way that thing can come to pass. அது நிறைவேறினது போல
நீங்கள் நானும் இன்றைக்கு விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் கொடுத்த தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுவதை நாம் காண கத்த கிருபை செய்வாராக. Just like how the day after the things God had said were fulfilled, each promise and everything that God has given in your life, the words that God has spoken in your life, will surely come to pass. இன்றைக்கு நான் கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். Here's what we have to ask today. உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தருவீராக. We're going to ask this one thing. God, give us the faith to trust and to believe in the words that you have sent to us. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைகள் நம் வரும் பொழுது நம்முடைய அனுபவம் என்னவா காணப்பட வேண்டும்? Secondly, when God's words come forth to us, what should our experience be? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். We're going to meditate on 2 Kings chapter 7 verses 3 and 4. குஷ்ட ரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி. Now there were 4 leprous men at the entrance of the gate, and they said one to another, Why sit we here until we die? If we say we will enter into the city, then the famine is in the city, and we shall die there. And if we sit here, we shall die also. Now therefore come and let us fall unto the host of the Syrians. If they save us alive, we shall live, and if they kill us, we shall but die. தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு விசுவாசம் என்று பார்த்தோம். When the word of the Lord comes, what is expected of us is to have faith. அடுத்ததாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உறுதியான தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். And secondly, we see here that he expects a firm determination. ஒரு தீர்மானம் என்று பார்க்கிறோம். A determination. அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு விசுவாசத்தோடு ஒரு உறுதியான தீர்மானம் அவசியமா இருக்கிறது. And in order for the word of God to be fulfilled, along with faith, we also need to have firm determination. இந்த இடத்துல 4 பேர் ஒலிமுக வாசலில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். We see 4 men in the gates பாருங்க, of Samaria. அந்த மக்கள் அவர்கள் குஷ்டரோகிகளா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். We see that these men were leprous men. அவர்களுடைய தீர்மானம் என்னவென்றால், நாம் அங்கு சென்று எதிரியுடைய பாளையத்திலே போய் பார்ப்போம், அங்கு பார்த்து ஏனென்றால் இங்கு உணவு இல்லை, அங்காவது கிடைக்காத பார்ப்போம் என்று ஒரு தீர்மானம் செய்தார்கள். And this was the determination of the 4 lepers, that they would go to the enemy's camp and see if they can find food. இந்த 4 குஷ்டரோகிகளின் தீர்மானத்தை நாம் இங்கு பார்க்கும் பொழுது என்ன தீர்மானம்? சமாரியாவிலே பஞ்சம் மாறுவதற்கு கர்த்தர் அவளுடைய தீர்மானத்தை பயன்படுத்தினார். God used their determination in order to change and bring about a change in the famine in Samaria. இந்த 4 பேரும் கூட மற்ற ராஜாவும் மக்களும் இருந்தது போல அங்கு உள்ளேயே அவள் இருந்திருந்தார்கள் என்றால் ஒருவேளை அந்த மதிலுக்கு வெளியே இருந்திருக்கலாம். இருந்த இடத்திலே இருந்திருப்பாள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பார்த்திருக்க முடியாது, அல்லது கர்த்தர் அவளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த நன்மையும் கண்டிருக்க முடியாது. If like everyone else, if these 4 men would have stayed in the same place that they were, they would not have been able to see the fulfillment of the word of God and the miracle that this brought. அவளுடைய வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்திலே பாருங்கள், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று ஒரு தீர்மானத்தோடு சொல்றாங்க. We are reading in verse 4, this is their words. They say, if they kill us, we shall but die. And see, that's the determination that they had. பாருங்க, கொன்றால் சாகுறோம் என்ற இருதயத்தின் தீர்மானத்தை தேவன் பார்க்கிறார். God saw the determination in their hearts when they said, if they kill us, we shall but die. பாருங்க, நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. The word of God appears to us. அப்பொழுது அதை நாம் விசுவாசிக்கிறோம். And in that time we believe it. தேவன் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். And when those words come to us, we ought to do the things that God tells us. பல வேளைகளிலே நாம் தவறான தீர்மானங்களினாலே பல ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். A lot of times, due to wrongly guided determinations and decisions, we often lose the blessings of God. தேவன்
தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God has prepared and He has prepared provisions for His people. நாம் சென்று அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தீர்மானத்திலே அநேகர் குறைவுபடுகிறபடினாலே அந்த ஆசீர்வாதங்களை பல வேளையிலே சுதந்திரிப்பதிலே தாமதமாகிறது. A lot of times there is a delay in inheriting our blessings because we show lack of determination in inheriting the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டவுடனே ஒரு தீர்மானத்தோடு தேவன் சொன்னார், அதை செய்தே தீருவார், அதற்கென்ன காரியம் நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று நாம் விசுவாசத்திலே சில கிரியைகளை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And when the word of the Lord comes forth in our lives, we ought to believe it that God is able to fulfill these things and be determined in our actions. அதை சுதந்திரித்துக் கொள்ள இந்த ராஜா மற்றவர்களும் தாமதப்படுகிறார்கள். The king and the others delay in inheriting this. பாருங்க, இந்த 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த ராஜா விதமாக சொல்கிறார். We read in chapter 7 verse 12. பாருங்க, அங்கு நடந்திருக்க காரியங்கள் என்ன என்று நான் சொல்லுகிறேன் என்று ஒரு பெரிய கற்பனை காரியத்தை சொல்கிறார். We see that in verse 12 the king says, let me tell you what had happened, and he is very creative in saying what had happened. எல்லாம் கேளுங்க நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு கதை சொல்றாரு. And he says, everyone listen to me, and he's giving them a story. நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர் அறிவார்கள். They know that we are starving. அவிதமாக நான் இங்கிருந்து புறப்பட்டு போனால் பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு திட்டம் தீட்டிருக்கிறார்கள் என்று ஒரு இல்லாத ஒரு கற்பனையை கொண்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டதை பார்க்கலாம். And we see that he says they will surely come out and they will take them alive, and he says all these things that are not true, and people also gave in to this illusion. இவர் ஒரு நல்ல கதை வசன கர்த்தாவாய் இருந்திருக்கலாம். I believe that the king might have been a great script writer. அவருடைய தவறான யூகிப்பை கொண்டு மக்களுக்கு வரவேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் தடைபடுகிறதை பார்க்கலாம். The king stopped the blessings that the people had to receive due to his wrong assumptions about the situation. அதை கேட்டுக்கொண்டு இந்த 4 பேரும் அமைதியா இருந்திருப்பாங்கன்னா அப்படியே பட்டினி கடந்து செத்துக்க வேண்டியதுதான். If these 4 men would have remained silent after hearing the words of this king, they would have died. தேவன் அவருடைய இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை கொடுத்தார். God gave a determination in the hearts of these 4 men. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறான தீர்மானங்களின் நிமித்தமாக தேவன் நமக்கென செய்து வைத்திருக்கிற தெய்வீக ஏற்பாட்டை, அதாவது சீரியாவின் இராணுவத்தினுடைய உணவுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அல்லவா, பஞ்சத்தை நீக்கும்படியாக, அந்த உணவுகளை அந்த ஆசீர்வாதத்தை சரியான வேளையிலே இவரால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. We see that due to wrong decisions and wrongly misguided determinations, they were not able to receive the divine provision, which was the Syrian army's food that God had already prepared for them. தேவன் ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கும் தெய்வீக ஏற்பாட்டை இவர்களின் தவறான தீர்மானத்தால் சரியான நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. The people, because of their misguided determination and decisions, were not able to receive the divine provision that God had already prepared for them. இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் என்ன, ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன, ஆண்டவரே இந்த நிலையை மாற்றுவீராக என்று தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். What are they praying for? They're praying for God to change the situation. தேவன் அதை மாற்றிவிட்டார். God has already changed the situation. அதை சுதந்திரிக்க இவர்கள் எழுந்து போகாமல் அப்படி இருந்தபடினாலே அந்த தெய்வீக ஏற்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. And they did not rise up and go to inherit this changed situation, so they were not able to receive the provision, the divine provision that God had already prepared for them. ஆண்டவரே, நீர் எனக்கென்று ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு ஏற்ற வழியை கட்டளையிடுவீராக, நீ என்ன சொன்னாலும் செய்ய நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்ற தீர்மானத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. I pray that God would give us the grace to come to have a determined self, that we act knowing that God, whatever you have in store for us, enable us to inherit those things. ஆண்டவரே, தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று கேட்க வேண்டாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்?
Let's not complain saying, God, it's getting late, but let's ask the question, God, what should I do? ஆண்டவரே என்ன தீர்மானத்தோடு நான் செயல்பட வேண்டும் கேளுங்கள். With what determination should I act, oh God? எனக்கு தெரியும் நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் செய்ய வேண்டியது எனக்கு சொல்லுவீராக என்று கேட்போம். God, I know that you have prepared a divine provision for me, but what should I do in this situation? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்திலே சரியான தீர்மானங்களை செய்யக்கூடிய அந்த பலனை அந்த கிருபையை கட்டளையிட்டு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஜெயத்தை கட்டிடுவாராக. God is able to give the strength and the courage for his people to make the right decision, the right determination at the right time to receive what he has in store for us. தேவனுடைய ஏற்பாட்டை முழுவதுமாய் அனுபவிக்க சரியான தீர்மானங்கள் அவசியமாக இருக்கிறது. In order to experience the fullness of God's provision in our lives, we need to have the right determination. சில வேளைகள் அவருடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் காணப்படுவோம். A lot of times we don't understand what his word is coming forth, and we are not able to experience his provision. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட நான் அதை விசுவாசித்து நான் தீர்மானிக்க வேண்டிய தீர்மானங்களை சரியான விதத்திலே சரியான நேரத்திலே எடுத்து உம்முடைய ஏற்பாட்டை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக என்ற கிருபையை நாம் கேட்க கிருபை செய்வாராக. God, give me the grace to receive your word, have the faith to believe what your word says, and have the right determination in inheriting the fulfillment of your promise. தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க கிருபை செய்வாராக. May God give us the grace to experience the fullness of the Lord's provision. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that today? தேவனுடைய ஏற்பாட்டை முழுமையாக அனுபவிக்க கிருபை செய்வாராக. May God give us the grace to experience the fullness of God's provision in our ஆண்டவரே lives. அதற்கென நான் சரியான தீர்மானங்களை சரியான நேரத்திலே நான் எடுக்க கிருபை செய்வீராக என்று கருத்து கேட்க வேண்டும். And we ought to pray and ask God, may I have the right determination and the right decisions to be made in order to experience your provision. தவறான தீர்மானங்கள் காரியங்களை தாமதப்படுத்தும். Wrong decisions and determinations will delay things. சில வேளைகள் அந்த காரியத்தை அடைய முடியாமல் கூட போகலாம். A lot of times we may even not be able to receive those things. ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நீ எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் சரியான நேரத்தில் அடைந்து கொள்ள சரியான தீர்மானத்தோடு உம்மை பின்பற்ற கிருபை செய்வீராக. God, the things that you have in store and what you've prepared for me, may I receive those things with the right determination in your appointed time. அந்த சூழ்நிலையிலே பலவிதமான எண்ணங்கள் நமக்கு தோன்றும். In those situations we might have different thoughts. கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்ற அந்த எண்ணமும் வரும். A lot of times we might even have the thought of why should we be waiting for God? நான் ஏதாவது செய்யணும். What if I need to do something? கர்த்தர் இன்னும் செய்யல, நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற காரியம் தோன்றும். We have the intention of God hasn't done anything, I need to go do something. இல்லை. No, that's not how it is. நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சரியான நேரத்திலே சரியான தீர்மானங்களை செய்து தேவ ஏற்பாட்டை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. We need to believe in the words of God and with the right determination receive the divine provision that God has prepared for. கடைசியாக பார்க்கிற ஒரு காரியத்தை தியானித்து முடிக்கலாம். Let's see one last thing. தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது அவரை விசுவாசிக்க வேண்டும். When the word of the Lord comes forth, we ought to have faith. அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். We have to have faith in the words. இரண்டாவதாக ஒரு தீர்மானம் அவசியமா இருக்கிறது. Secondly, we need a firm determination. சரியான தீர்மானங்களை சரியான வழியில் எடுக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுப்பாராக. May God give us the grace to make the right decisions and determinations at the right time. இது ரெண்டையும் நாம் செய்யும் பொழுது When we do those two things, அடுத்த காரியத்தை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்வார். the third thing, God, He Himself will take care of. வாசிங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Let's read 2 Kings chapter 7 verse 6 and 7. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். For the Lord had caused the army of the Syrians to hear the noise of chariots and the noise of horses.
the noise of a great army. So they said to one another, "Look, the king of Israel has hired against us the kings of Hittites and the kings of Egyptians to attack us." Therefore they arose and fled at twilight and left the camp intact, their tents, their horses and their donkeys, and they fled for their lives. 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே தேவனுடைய வார்த்தைகள் வருகிறதை பார்க்கலாம். We see in chapter 7 verse 1 that the word of the Lord came forth. நாளை இந்நேரத்தில் அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். About this time tomorrow there will be a miracle. அந்த அற்புதம் எப்படி நடக்கும் என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. Nobody could find out how that miracle was take place, nor could they believe it. அந்த அற்புதத்தை தேவன் எப்படி செய்கிறார்? How did God perform this miracle? ஒரு ஆச்சரியமான விதத்தில் செய்கிறார். God does it in a very amusing way. கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன வார்த்தை? நாளை இந்நேரத்தில் சொன்னாரே அதன் போல அற்புதம் நடக்கிறதை பார்க்கலாம். The word of the Lord said about this time tomorrow, just as the word of the Lord said, there a miracle took place. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தீர்மானம் சரியாக செய்யும் பொழுது அற்புதங்கள் தானாய் நடக்கும். When we have faith in the word of the Lord and have the right determination, miracles will take place. அற்புதங்கள் நடக்கும். Miracles will take place. என்ன வார்த்தை தெரியுமா? What word? நாளை இந்நேரத்தில் என்று சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையின்படியே நாளை அதே நேரத்தில் அற்புதம் நடந்தது. Just as the Lord said, tomorrow about this time, and at that time tomorrow the miracle happened. தேவன் ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் பொழுதும் ஒரே விதமாக செய்வதில்லை. God does not perform all these miracles in the same manner. பாருங்க, வித்தியாசப்பட்ட விதத்தை செய்கிறார். There are different ways that God shows manifests these miracles. ஒரு பிரமை தோற்றத்தை கொண்டு தேவன் இந்த அற்புதத்தை செய்கிறார். God brought about a miracle through virtual reality or an illusion. பாருங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. They hear a noise. பாருங்க, சிரியரின் ராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணுகிறார். So he made for the Lord caused the army of the Syrians to hear the noise of chariots and the noise of horses. கேட்ட உடனே அவங்க அதை கேட்ட உடனே பயந்து போயிடுறாங்க. So as soon as they heard it, they were astounded and they were afraid. ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, இதோ நம்மோடு போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா எகிப்திய ராஜாக்களையும் விரோதமாக கூலிப்படுத்தினான் என்று சொல்லி அவங்க இருந்தவண்ணம் விட்டுட்டு ஓடி போறதை பார்க்கலாம். They were very afraid and they say to each other, "Look, the king of Israel has hired against us the kings of the Hittites and the kings of the Egyptians," and they were very scared and they dropped everything, they started fleeing. வேத விற்பனர்கள் இதை குறித்து சொல்லும் பொழுது Bible scholars say this. இந்த 4 குஷ்டரோகிகளின் சத்தத்தை ராணுவத்தின் இரைச்சலை போகத்த மாற்றினாராம். This is what the scholars believe, that God took the voices and the sounds of these 4 men and made it seem to be the sound of a mighty roar of an army. பாருங்க, யாரும் இல்லாத ஒரு இடத்துல நாம் சற்று கொஞ்சம் மெதுவா பேசினாலும் பெருசா பேசுறது போல தோன்றும் அல்லவா? When a place is empty, when there's no one, even if we talk very silently, it appears as if a lot of sound is being made. அதுபோல இந்த 4 பேருடைய அந்த சத்தத்தை தேவன் ஒரு ராணுவ இரைச்சலாக கேட்க பண்ணினார் என்று கூறுகிறார்கள். Just like that, scholars say the sound and the voices of these 4 men, God made it to seem as though the sound of a great army. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கும் பொழுது உண்மையாகவே நம்மோடு ஒரு பெரிய ராணுவம் இருப்பது போல மற்றவர்களை உணர்வார்கள். I truly believe that when God is with us, others might seem and they might see a great army with us. சில வேளைகளில் சில சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். I've heard some testimonies. நேற்று இரவில் உங்கள் வீட்டை சுற்றிலும் நிறைய பேர் காவலுக்கு இருந்தாங்களே, அவங்களாம் யாருன்னு வந்து கேட்பாங்க அடுத்த நாள் காலையில். People ask children of God saying, "We saw a lot of people who were standing and guarding your house last night. Who were they?" அவர்கள் சொல்லுவார்கள், யாருமே இல்லை, நான் தனியே தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க. தேவன் அவளுக்கு காவலாக இருப்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார். And they say that I'm alone, there is no one guarding my house, but then you find out that God has been protecting them. விதமாக இந்த அற்புதத்தை ஒரு பிரமை தோற்றம் என்று சொல்லுவார்கள். அதாவது இல்லாத ஒன்றை காட்சியாக பார்க்கிறது போல ஒன்று. We see that this miracle was brought about through an illusion, to see something that or hear something that was not actually there. இந்த நாட்களிலே ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒன்று இருக்கிறது. We see a scientific exploration, a scientific discovery. VR என்று சொல்வார், virtual reality என்று சொல்வார்கள். The scientific invention that is virtual reality. அந்த கண்ணாடியை போட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய
அப்படியே நிகழ்வது போல ஒரு தோற்றம் ஏற்படும். When you wear those goggles, virtual reality goggles, you just are transported into another world. இதை பார்த்த உடனே இதை போட்டுட்டு ஜனங்க அப்படியே அந்த போருக்குள்ளேயே போகிறது போல அப்படிலாம் உணருவாங்க. People wear this little screen and they almost experience that they're going into war. பாருங்க, இதே டெக்னாலஜி தேவன் அந்த நாட்களில் உபயோகித்திருக்கிறார். I believe that God has used this technology even back in that day. ஒரு முறை இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும் பொழுது பாருங்க, தேவன் ஒரு தண்ணீரை பார்த்து அதிலே ரத்தம் இருக்கிறது போல தோற்றத்தை உண்டு பண்ணி, பயங்கரமான யுத்தம் நடக்கிறது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி, தேவன் என்ன விதமான எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறார் என்று பாருங்க. History shows that God fights for his people. There is testimony even for Israel when an enemy country was trying to attack them, that God made the waters seem like they were flowing with blood and that there is already a war going on, and that's how God protects his people. இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். The God of Israel, he's alive today. உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். He is a God who fights for you and me. அவருடைய வார்த்தைகள் வரும்பொழுது சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். He is a God who sends forth his word and he changes our situation. அந்த 4 குஷ்டர்களை வைத்து தேவன் அற்புதங்களை செய்தாரே. God he performed a huge miracle using these 4 men. தேவனுடைய வார்த்தைகள் வந்தவுடனே அது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும், அவருடைய அற்புதங்கள் அப்படியே நடக்க போகிறது என விசுவாசம் நமக்கு வேண்டும். When God's word comes, even at a difficult time, we must receive it and believe that even amidst those struggles that miracles will happen just as God said. தேவனுடைய வார்த்தைகள் வரும்பொழுது, when God's word comes forth, சூழ்நிலைகள் எப்படி எதிராக இருந்தாலும், no matter what the situation looks like contradictory, ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது என விசுவாசம் நமக்கு வேண்டும். we must have faith to believe that amidst these things a big miracle, a great miracle is about to happen in our lives. தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறி போகாது. Because God's words, they never change. இது தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. When I was meditating on this, I was reminded of this verse. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Joshua chapter 21 verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Not a word failed of any good thing which the Lord had spoken to the house of Israel. All came to pass. கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேற்று, ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. Not a word failed. All came to pass. கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிற்று. Not a word failed, and all the things, whatever God has spoken, came to pass. தேவனுடைய வார்த்தைகள் அதை கேட்டுவிட்டு விசுவாசிக்க முடியாவிட்டாலும் ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும். Even in situations where God's word it comes forth and we're not able to believe it, we should just say amen and receive it, and I believe that they will come into fruition. இன்றைக்கும் கூட எதிர்மாறான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய ஒளியாக என் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. And even today, if you are in unfavorable, contradictory and tough situations, God's words are coming forth to your life from me, the servant of God. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும், விசுவாசியுங்கள். And just according to the word, believe that things will come to pass. அற்புதம் நடக்கும். Miracles will happen. எப்படி நடக்கும் தெரியாது, How, we don't know. ஆனால் அற்புதம் நடக்கும். But surely miracles will happen. எதிரிகள் ஓடுவார்கள். Enemies will flee. ஹalleluya. அதை நம்முடைய கண்களாலேயே, சொந்த கண்களாலேயே காண கத்துக்கிற செய்வார். And may God give us the grace to witness these things with our own eyes. இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். God will change this situation. எதிர்பாராத சூழ்நிலைகள் என்றைக்கு இது மாறும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாராக. You are praying, asking God, when will these things change? God will surely change those situations. அந்த சூழ்நிலையை மாற கத்துக்கிற செய்வார். May God give us the grace to change those situations. பாருங்கள், யோசுவாவுக்கு சொன்னார் இந்த வார்த்தையை. God said these words to Joshua. என்ன சொன்னார் தெரியுமா? What did he say? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒன்றாகிலும் தவறி போகவில்லை என்று பார்த்தோம் He அல்லவா? said, God, not a word failed from what God had spoken. பாருங்க, அப்படி தேவன் சொன்ன வார்த்தைகள் என்ன, கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தைகள் கானான் தேசத்தை சுற்றிலும் எத்தனையோ எதிரி நாடுகள்
இன்றைக்கு போல அன்றைக்கும் இருந்தது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த எதிரிகளின் நாடுகள் சூழ்ந்த இடத்திலே இருக்கிற அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே தேவன் அன்றைக்கு வாக்கு மாறாதது போல இன்றைக்கும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் தவறி போகாது. What had God promised? He had promised the land of Canaan to the children of Israel. And that land of Canaan was surrounded by enemy territory, even just like today. But amidst that situation, God fulfilled the promise of giving them the land of Canaan. And that God is able to fulfill every promise that He has given in your lives through miracles. உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்திலே நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, அதனால் நீ எங்கே போவேன்னா உனக்கு வேற ஒரு இடத்த கொடுக்குறேன் அப்படின்னு தேவன் மாற்ற மாட்டார். அதே இடத்துல நம்மை கொண்டு அமர செய்து சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்மை ஜெயம் பெற்றவர்களாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God will never say that the place that I had promised you, there are a lot of enemies, so I'm going to give you another place. No, that's not what God says. But the word of God says, in the midst of my enemies, He will set a table before me. And just like that, amidst a lot of trials and a lot of struggles and a lot of opposition, God will surely fulfill the promise that He has given in your life. எந்த இடத்துல தலை குனிந்தோமோ, இந்த இடத்துல விற்கப்பட்டு போனோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்த தலை நிமிரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். In the places that where we were ashamed, God is able to lift up our head in Jesus' name. கர்த்தருடைய வார்த்தைகள் அற்புதத்தை கொண்டு வரும் என்று பார்த்தது போல அற்புதத்தை கொண்டு வந்ததே, அது போல நம்முடைய ஜீவியத்தில் கூட இன்றைக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தைகள் அற்புதத்தை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வார். We saw that God's words brought miracles, and just like we saw, even today, God's word are able to bring miracles in the life of you and me. சுற்றிலும் எதிரிகளா கவலைப்படாதீங்க. Don't worry if you are surrounded by enemies. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். God will take care of the situation. உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தெய்வீக ஏற்பாட்டை நீங்கள் சரியான வழியில் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய அற்புதங்கள் உங்களுக்காக கிரியை செய்யும். God will bring forth a miracle so that when the determination that you have in the faith that you have in God, that you will receive the provisions that He has prepared for you at the right கர்த்தருடைய time. வார்த்தைகள், கர்த்தருடைய தரிசனங்கள், அவருடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். His words, His promises, His visions, they will surely come to pass. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Not a word from what God had spoken to the house of Israel failed, and everything came to pass. சந்ததி குறித்து சொல்லியிருக்கிறாரா? Has He promised you things about your generation, future generations? ஒரு வார்த்தையும் தவறி போகாது. His promises will never fail. அப்படியே நிறைவேறும். They will all come to pass. அப்படியே நிறைவேறும். They will surely come to pass. ஒரு எதிர்கால குடும்பத்தை, எதிர்கால வேலையை குறித்து சொல்லியிருக்கிறாரா? Has God talked to you and spoken to you about your future job? அப்படியே நிறைவேறும். Those things will surely come to pass. தேவன் சொல்லிவிட்டு மாட்டுகிற தேவன் அல்ல. God is not a God who would say something and then later change it. இது வேண்டாம், அது வேண்டாம், இது வச்சுக்கோ, அப்படிப்பட்ட தேவன் அல்ல. சொன்னதை நிறைவேற்றுகிறது. He's not a God who negotiates and changes His promises, but He's a God who fulfills everything that He promised. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். We ought to believe in His word. அதன்படி செய்ய தீர்மானிக்க வேண்டும். We ought to be determined to act in those words. சரியான வழியிலே அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை At செய்வாராக. the right time, may God enable us to receive and witness miracles. கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? Let's all close our eyes and pray. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் சில நிறைவேறவில்லை என்று ஜெபத்தோடு காணப்படலாம். Many of you are in prayer waiting for some words that God has spoken, but they have not been fulfilled yet. அதை விசுவாசியுங்கள். Have faith in those words. சொல்லுகிற காரியத்தை செய்ய தீர்மானியுங்கள். And determine yourself to do the things that God has spoken. சரியான வழியிலே சரியான தீர்மானத்தை எடுங்கள். Make the right decision, determination at the right time. அற்புதம் நடக்கும். Miracle will surely take அற்புதம் place. நடக்கும். Miracles will surely அற்புதம் take place. நடக்கும். Surely there will be miracles. ஹalleluya, ஹalleluya.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த Father, வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். Loving Father, we thank you for this wonderful time. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஐயா. God, we saw that we ought to trust and have faith when your words come forth to us. உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறினதே. When your words came, situations changed, oh அப்பா, God. இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது இந்த சூழ்நிலையும் மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. Even in very tough situations, when your words came, when we have faith that those situations will be changed. நீ எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நிறைவேற்றும்படி கிருபை செய்வீராக. God, may the expectation that you have in our lives for our spiritual life be fulfilled in Jesus' அப்பா, name. நீர் எதிர்பார்க்கிறது போல அதை விசுவாசிக்க கிருபை செய்வீராக. Just as you expect, oh God, give us the grace to have faith in these things. சரியான வேளையிலே சரியான தீர்மானங்களை நாங்கள் செய்ய கிருபை செய்வீராக. Give us the grace to make the right determinations and decisions at the right time, oh Jesus. ஏற்ற வேளையிலே நீர் செய்வீர் என்று காத்திருக்காமல் அப்பா, நீ சொல்லுகிற காரியங்களை உடனே செய்யும்படி என்னை கிருபை செய்து அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Give us the strength to not just wait around, but to make the right determination in the words that you have spoken to us, oh அப்பா, Jesus. நீர் சரியான வேளையிலே அற்புதங்களை செய்து நீர் எங்களுக்காய் செய்து வைத்திருக்கிற அந்த தெய்வீக ஏற்பாட்டை எங்களுக்கு கொடுக்க நீர் ஆயத்தமாக இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. God, may you bring forth miracles at the right time and enable us to inherit the provisions that you have in store for us. உம்முடைய ஏற்பாடுகளை நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்வீராக. May we enjoy and experience the fullness of the provision that you have prepared for us. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் அப்பா. We thank you for sending us your word. அதை விசுவாசித்து அதன்படி செய்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. May we trust in them, have faith in them, and receive the miracles of இந்த Jesus. செய்தியிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம் ஐயா. We understand this one thing from this message. எங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. Our situations are surely going to change. அதை எங்கள் கண்களாலே காணப்போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். We are going to witness that with our own eyes. நீர் அப்படியே செய்வீராக. May you do those things, oh Jesus. தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்ற வார்த்தையின் பிரகாரமாக Not a word failed from what God had spoken. Everything came to pass. அப்படியே செய்திருவீராக. May you do those things in our lives. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்பு மாதமும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வாசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.